Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது சிம்பிளான ரெசிபி தான். அது ஈஸியா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையானது நான் ஒரு 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். நமக்கு இப்போ இந்த ஓர பகுதி எல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது ரொம்பவும் கருப்பாயிடும். அதனால அதையெல்லாம் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் சைடு பகுதி நீக்கிட்டு இதே மாதிரி சின்ன துண்டாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதைய கொஞ்சமா கடாயில ஆயில் விட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இது பொரிச்சு எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ல வச்சுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, கரிஞ்சு போயிடும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொன்றா பொரிச்சு எடுங்க. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த ஒவ்வொன்றா பொரிச்செடுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு டக்குன்னு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். செலவு நமக்கு அதிகம் வராது. பிரெட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம இதை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த கலர் வர்ற வரைக்கும் நீங்க எல்லா பிரெட் துண்டுகளையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருப்பாகிற வரைக்கும் நீங்க விட வேண்டாம். அப்புறம் அது கருகின வாசம் அடிக்கும். அதனால நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்க பொரிச்சு எடுத்துருங்க. சீக்கிரமா டக்குன்னு கலர் மாறிடும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் நம்ம வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 7 ஸ்லைஸ் பிரெட் துண்டுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போறேன். இது கரெக்டான ஸ்வீட், நல்ல ஸ்வீட்டை கொடுக்கும். அதனால 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்க ஸ்வீட் ரொம்ப அதிகம் வேண்டாம்னா ஒரு 3/4 கப் அளவு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். பாகுபதம் வரணுங்கிறது இல்லை, நல்லா கொதிச்சா மட்டும் போதும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நான் கொஞ்சம் ஸ்வீட் இந்த கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நீங்க வேணா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டியும் விட்டுறலாம். நான் இது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். பிரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகுல நல்லா முங்கி இருக்கணும். தண்ணி பத்தாம இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு இருக்கணும். அப்பதான் அது நல்லா வெந்து வரும். இப்போ இது நல்லா நம்ம வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி இடைக்கிடைக்கு நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா கலந்து விடுங்க. பிரெட் துண்டுகளை நல்லா உடைச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வத்துற வரைக்கும் நாம இதையே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு அடுப்பை சிம்ல, இந்த அளவுக்கு தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பிரெட் துண்டு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டா போதும். நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்ம முந்திரியை தாளித்து கொட்டிட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 10 அல்லது 15 அளவு முந்திரி எடுத்துக்கிட்டேன். இப்படி நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த சக்கரை பாகில் இருக்கிறதுனால ஏற்கனவே அது ரொம்ப ஆயில் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரெட் அல்வாவில் இதைய கலந்துக்கலாம். இதோட நம்ம ரெசிபி முடிய போகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் நம்ம அடுப்பில் வச்சு இது நல்லா ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் பாருங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்தாமல் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்த விடணும். பாருங்க, இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடணும். இப்போ பாருங்க, நம்ம பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெசிபி எப்படி வந்திருக்குங்கிறது. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.